நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். பி. துரைசாமிபுரம் ராஜகாளியம்மன் கோவிலில் கோலாகல கும்பாபிஷேக விழா. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஒன்றியம் விஜயரங்கபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வி. துரைசாமிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா மிகுந்த ஆன்மீக உணர்வும் பக்தி பரவசமும் நிறைந்த வகையில் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டதை தொடர்ந்து கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கோபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திருப்பணி பணிகள் கடந்த சில மாதங்களாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அனைத்து திருப்பணி பணிகளும் சிறப்பாக நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவை முன்னிட்டு முதல் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், இரண்டாம் கால யாக பூஜை ஆகியவை வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றன. தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதனை அடுத்து தாமிரபரணி, வைப்பாறு உள்ளிட்ட புனித ஆறுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் நிரப்பப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளம், நாதஸ்வரம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்தின் போது பக்தர்கள் மலர்கள் தூவி பக்தியுடன் வழிபட்டனர். பின்னர் அருள்மிகு ராஜகாளி அம்மனுக்கும் கோபுரத்தின் மீது அமைந்துள்ள விமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக நேரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் அம்மனே போற்றி என கோஷமிட்டதால் அந்த பகுதி முழுவதும் ஆன்மீக சூழல் நிலவியது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ராஜகாளி அம்மனுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் அலங்காரத்துடன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் வி. துரைசாமிபுரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு ராஜகாளியம்மன் கோவில் திருப்பணி விழா கமிட்டி குழு தலைவர் முனியசாமி அனைவரையும் வரவேற்றார். விழா சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் திருப்பணி குழு கமிட்டியினர் ஒருங்கிணைந்து சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.